17வது வசனத்திலே கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். His spirit, தன்னுடைய ஆவி. அந்த தன்னுடைய ஆவி என்று சொல்லுகின்ற வழியிலே புருஷனும் மனைவியும் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக இருவரும் ஒரே காரியங்களை சிந்தித்து அந்த பிள்ளைவன் சொல்லும், நான் இதை செய்யல, ஐயோ நான் கூட இதமாக யோசித்தேன். அதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு மனம். அவருக்குள்ளாக இருக்கிற ஆவி அவளுக்குள்ளாக வெளிப்படுகிறது, அவளுக்குள்ளாக இருக்கிற ஆவி அவருக்குள்ளாக வெளிப்படுகிறது. இதைத்தான் இந்த கடைசி நாட்களிலே என் ஆவியை, அதை போல தூய ஆவியானவர், தேற்றவாளாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மீது ஊற்றுகின்ற வழியிலே பேதுருவை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பேதுரு அவன் ஒரு முந்திரி கொட்டை, படிக்காதவன் என்று சொல்றாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறார்கள் அவன் படித்தவன், நல்ல குடும்பத்தில் பிறந்தவன். ஆனாலும் கூட அவனுடைய குலத்தொழிலை விடவில்லை. இந்த ஆதிவாசிகள் மத்தியில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், தரிக்கிறவர்கள், இவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கின்ற வழியில் எங்கிட்ட இருக்கவங்க யாருன்னா பிஎஸ்சி படித்தவங்க, எம்எஸ்சி படித்தவங்க, பிகாம் படித்தவங்க. ஆனால் என்ன வேலை செய்கிறாங்க? அந்த அந்த ஃப்ளவரை செய்யறது, அந்த பூவை செய்யறது, நைட்டில் போயிட்டு ஹண்டிங் போகிறது, இப்படி தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மறுபடியுமாக தங்களுடைய நிலைமையை மாற்றும்படியாக அவர்களுக்கு கற்றுத்தருகின்றோம். தேவனுடைய பிள்ளையே, உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் எது மீது ஊற்றுறாரா? மாம்சம் மீது ஊற்றுகிறார். எடுத்து வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை எது மேல? எந்த மாம்சம்? என்னுடைய மாம்சம். சரி, உங்கள் வீட்டில் வளர்கிற கோழி, குருவி, பூனை, ஆடு, மாடு, மீன், அதெல்லாம் மாம்சமா? மாம்சம் இல்லையா? ஆமாம், அதன் மீதும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். தேவனுடைய பிள்ளையே, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றால், உங்கள் வீட்டு மீன், உங்கள் வீட்டு கோழி, உங்கள் வீட்டு நாய், உங்கள் வீட்டு ஆடு மேலே அந்த ஆவியானவர் வந்து இறங்குவார். இறங்கி நீங்கள் சொல்லுவதை அது அப்படியே கீழ்ப்படிய ஆரம்பித்து, அதன் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். கீழ்ப்படியாத கணவன், கீழ்ப்படியாத மனைவி, கீழ்ப்படியாத பிள்ளைகள், உங்கள் ஆஃபீஸில் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்குகின்ற வழியிலே உங்கள் வழியாக அவர்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுத்து, அவர்களுக்கு கிருபையான காரியங்களை கொடுத்து, அவர்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை கொடுத்து, உங்கள் வழியாக அவர்களை அவர் உற்சாகப்படுத்த வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எனவே கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாசியமா, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் என்ன சொல்லுவாங்களா? யாருக்கு? யோ அப்பா, நீ தண்ணி அடிக்கிற, நீ என்ன செய்யற? மோ, நீ அப்பாவுக்கு தெரியாம குரங்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் விட்டு மனம் திரும்பு. இப்போ தீர்க்கதரிசனம் யார்கிட்ட வருது? நம்ம பிள்ளைங்களை வருது. யாரை திருத்துறதுக்கு? அப்பனையும் அம்மையும் திருத்துறதுக்கு. தேவனுடைய பிள்ளையே, தீர்க்கதரிசன ஆவி இந்த கடைசி நாட்களில் வாலிபர்கள் மீது, வாலிப தம்பி தங்கைகள் மீது இந்த பரிசுத்த ஆவியார் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமா, உங்கள் மூப்பர்கள் என்ன அடைவார்கள்? சொப்பன அடைவார்கள் மூப்பர்கள். அப்போ கொஞ்சம் மாமா, உங்களுடைய மூப்பர்கள் சொப்பனம் கண்ணை மூடனா வசனமா வரும். நாளைக்கு ஐயா என்ன பிரசங்கம் பண்ண போறாருன்னு மூப்பர்களுக்கு சொப்பனமாக வரணும். சபையில் என்னென்ன காரியங்கள் நடக்க போகுது என்பது மூப்பர்களுக்கு சொப்பனமாக வரணும். மூப்பர்களே,
நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. அதான் பெந்தெகோஸ்தே நாள். ஒரு மனப்பட்டு ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே, அறுவடை திருநாளிலே உங்களுக்கு அறுவடையாக என் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியினாலே உங்களை நிரப்பி சொப்பனங்களை காணும்படியாக செய்கிறார். வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். சபையில் உட்கார்ந்துமா வாலிபர் அப்படியே தரிசனத்தை பார்த்து பேச ஆரம்பிப்பா, கர்த்தர் இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளையை தரிசனங்களை காண்பார்கள். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்ற என் ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கார். பேதுரு இந்த யோவேலின் தீர்க்க தரிசனத்தை தான் இங்கு முன்குறித்து சொல்லுகிறார். அதனால தான் சொன்ன இவர் படித்தவர் என்று சொல்லி. அவர் படித்தவர் என்று எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த யோவேலின் தீர்க்க தரிசனத்தை அங்கு மிக தெளிவாக அவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, தீர்க்கதரிசியினுடைய ஆவி உங்களுக்குள்ளாக கடந்து வர வேண்டுமானால், அந்த பேதுருவை போல தைரியமுள்ள ஆவி உங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டுமானால், நீங்கள் சொப்பனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் இவைகளை காண வேண்டுமானால் என்ன செய்கிறார்? அடுத்தது வாசிங்க. உங்கள் என்னத்தை ஊற்றுவாரா? யார் மேலே? யார் ஊழியக்காரங்க? ஞானஸ்தானம் எடுக்காம முழுக்க ஞானஸ்தானத்துக்கு 1008 கதை பேசிக்கின்னு ஊழியம் மாத்திரம் செய்வாங்க. அவங்களாம் அந்த பைபிளுக்கு அந்த பேஜெலாம் கிழிச்சு போட்டுருந்தாங்க. இவங்களாம் ஊழியக்கார். இவங்க மேலே என்னத்தை ஊற்றுவாராம்? அவர் ஆவியை ஊற்றுவார். அப்போ அவருடைய ஆவியை ஊற்றுகின்ற வேண்ட வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து அப்போ கீழ்ப்படியாத ஊழியக்காரர்கள் மீது தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். எனவே அவர் அந்த நாட்களிலே ஊழியக்கார் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். 44. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுதலையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் ஆவியும் சந்தானத்தின் மீது ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமையெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஆமைன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமாக ஆகிடுவாங்களே. இல்லை, எங்களை மாதிரியே அது பிச்சை எடுத்துக்கின்னு கடன் பண்ணிக்கிட்டு வாடகை வீட்டில் இருந்துக்கின்னு வாடகை கட்ட முடியாமல் தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியான நிரப்புகின்ற வேளையிலே அங்கே என்ன சொல்கிறார பாருங்க, என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது யார் மேலையா? இல்லை, இப்போ 44:3 என்ன சொல்கிறாங்க? எது மேல? சந்ததியின் மேல். யார் மேல? சந்ததினா யாரு? அப்பாவுக்கு சொந்தக்காரு, அம்மாவுக்கு சொந்தக்காரு, உங்க குடும்பம், இதெல்லாம் சந்ததியா? நீ ஒருவன் ஒருத்தி கீழ்ப்படுகின்ற வேளையிலே, when you obey the word of God to receive the Spirit, the Holy Spirit, the Comforter, when you are ready to accept the word of God, He will fulfill in your ascendance, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய குடும்ப பிள்ளைகளை, உன்னுடைய சந்ததியை அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அப்புறம் என்ன தராரா? என்னத்தை ஊற்றுவாரா? யார் மேல? சந்தானத்தின் மீது. யார் மேல? ஏன் அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுறாரு? நீங்களும் நானும் பிச்சைக்காரங்க. நம்ம சின்ன சின்ன வீட்டில் எலி குண்டு மாதிரி வீடை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நிரப்பப்படுகிறோம் பரிசுத்த ஆவியினாலே. உன்னுடைய சந்தானம் பெரிய மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வைக்கும். அப்படியாக ஆஸ்வதிக்கப்படும். ஆமென். ஏனென்றால் வசனம் சொல்லுதியா, என் ஆவியை ஊற்றுவேன். நீ என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு அக்செப்ட். நீ அதை ஏற்றுக்கொள்ளணும். இது பெந்தகோஸ்து டீச்சிங்காக இருக்கு. இந்த கோஸா
ஆமாம், அது வெந்த கோஷம் கிடையாது, வேகாத கோஷம் கிடையாது. அது கோசு மாத்திரம் காலைல செஞ்சுட்டு மத்தியானம் செஞ்சிடாது. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் வேகாத கோசா தான் தாத்திரம் அவங்க தெரியல. ஆண்டவர் துரத்துறாருன்னு அர்த்தம். என்னவா ஆண்டவர் செய்கிறாரு? தோத்திரம் நம்மளை துரத்துறான் அவர் சொல்கிறார். ஏன்? கீழ்ப்படுதல் இல்லை, தாழ்மை இல்லை, பொறுமை இல்லை, மன்னிப்பு இல்லை, ஏற்றுக்கொள்ளுதில்லை, சகித்துக் கொள்ளுதில்லை. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படவில்லை.